குட்டி யானை அப்புவும் பெற்றோரின் பாசமும். ஒரு அழகான அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டில் அப்பு என்று ஒரு குட்டி யானை வாழ்ந்து வந்தது. அப்புவுக்கு அவங்க அப்பா யானையையும் அம்மா யானையும் ரொம்ப பிடிக்கும். அவங்களும் அப்புவை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பாங்க. அப்பு ரொம்ப துருதுருன்னு இருப்பான். ஒரு நாள் அவங்க அப்பா சொன்னாரு, அப்பு, நீ விளையாட போறப்போ அந்த ஆழமான சேற்று பகுதிக்கு மட்டும் போகவே கூடாது, அது ஆபத்து அப்படின்னு சொன்னாரு. அம்மாவும், ஆமா அப்பு, அப்பா சொல்றத கேளு, நாங்க உன் நல்லதுக்காக தான் சொல்றோம்னு சொன்னாங்க. ஒரு நாள் அப்பு காட்டில் விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு அழகான வண்ணத்து பூச்சியை பார்த்தான். அந்த வண்ணத்து பூச்சி பறந்து கொண்டே அந்த ஆபத்தான சேற்று பகுதிக்கு போனது. அப்புவுக்கு ஆசை வந்துருச்சு. அப்பா அம்மா சொன்ன பேச்சை மறந்துட்டு அந்த வண்ணத்து பூச்சியை பிடிக்க ஓடினான். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? திடீர்னு அப்புவின் கால்கள் அந்த சேற்றில் சிக்கி கொண்டன. அவன் நகர முயற்சி செஞ்சான். ஆனா அவனால முடியல. உள்ளே புதைந்து போயிட்டே இருந்தான். அப்பு பயந்து போய், அம்மா, அப்பா, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சத்தமா அழுதான். அந்த சத்தம் கேட்ட உடனே தூரத்தில் இருந்த அப்பா யானையும் அம்மா யானையும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க. அப்போ சேற்றில் சிக்கி இருப்பதை பார்த்ததும் அவங்களுக்கு உயிர் துடிச்சது. அப்பா யானை முன்னாடி வந்து தன்னோட தும்பிக்கையை நீட்டி அப்புவை பிடிச்சார். அம்மா யானை பின்னால இருந்த அப்புவை தள்ள முயற்சி செஞ்சாங்க. அப்பு ரொம்ப கனமா இருந்தான். ஆனாலும் அவங்க 2 பேரும் தங்களுக்கு அடிபடுறத பத்தி கவலைப்படாம ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அப்புவை வெளியே இழுத்தாங்க. அவங்க உடம்பெல்லாம் சேராகி மூச்சு வாங்க டயர்டா ஆகிட்டாங்க. கரையில வந்து நின்ன அப்பு அவங்க அப்பா அம்மாவை பார்த்தான். அவங்க ரொம்ப களைப்பா இருந்தாலும், அப்பு, உனக்கு ஒண்ணும் ஆகலையே அப்படின்னு பாசமா தடவி கொடுத்தாங்க. அப்போதான் அப்புவுக்கு புரிஞ்சது, நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க அப்பா அம்மாவோட பேச்சை நான் கேட்காம தப்பு பண்ணிட்டேன். எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்று நினைத்து வருந்தினான். அப்பு அன்னைக்கு ஒரு சபதம் எடுத்தான். இனிமே நான் எப்பவும் என் அப்பா அம்மா பேச்சை கேட்பேன். அவங்க வயசான காலத்துல அவங்கள அன்பா பாதுகாப்பேன். இந்த கதையின் நீதி, தந்தை தாய் தேன். நமக்கு ஒரு ஆபத்துனா நம்ம அப்பா அம்மா தான் துடிச்சு போய் வருவாங்க. அவங்க சொல்றது எப்பவும் நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். அதனால பெற்றோரை மதித்து அவர்களின் சொல்லை கேட்டு அவர்களை அன்பா பாதுகாக்க வேண்டும்.